ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் கொடுக்கறாங்க. அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பேரர்களால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். நமச்சிவாய நமக. அன்னதானம் அவங்க குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுக்கறாங்க, நல்லா இருக்கணும் அவங்கன்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுக்கறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால குடும்பத்தினர் மற்றும் அவங்க குழுவினர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுக்கறாங்க, அவங்க குழுவினர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய நமக. ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக. நமச்சிவாய நமக. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். அன்னதானம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ரெண்டா? ரெண்டு. இன்னொரு பாட்டு தண்ணி எனக்கு வேணும். தண்ணி பார்க்குறேன். கீழே போட்டுற போற தண்ணி. ஓம் நம் சார். வண்டி உங்களுதா? வண்டி ஓட்ட தெரியாது. தள்ளி தள்ள தெரியுமா? தள்ள தெரியாது. கொள்ளை அடிக்க தெரியும். எங்க போய் அடிச்சிங்க கொள்ளை? கொள்ளை வண்டி எல்லாம் வச்சுக்கிறீங்க. வண்டியில சாமி. அப்போ உட்காருங்க, போங்க. ஸ்டைலா உட்காருங்க. அப்படியே ஸ்டைலா கால் தூக்கி போட்டு உட்காருங்க. இதுல வண்டியில அப்படி உட்காருங்க. உங்களுக்கு தானே? உங்களுக்கு தானே? ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக. நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்கன்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய. எத்தனை? ரெண்டா? எத்தனை கொடுத்தாலும் சாப்பிடுவீங்களா? மழைக்காலம் வருது. எத்தனை நாள்ல மழை வரும்? நேபாள ராணி கொடுத்த செருப்பு. நீங்க அந்த செருப்பு எங்க தூக்கிட்டு வந்தீங்க? உங்ககிட்ட எங்க காலில் இருந்து செருப்பு தூக்க மாட்டாங்க. இந்த செருப்பு எது? வாங்கி கொடுத்தாரு. வெயில் எப்படி நடக்குது? நான் வாங்கி. நமச்சிவாய. வாங்க. அந்த தார்பாய் வாங்கிட்டு. தார்பாயா? கீழே போற படுக்க விட மாட்டேன். எங்கன்னா போங்கன்றாங்க. என்ன இங்கே பழையாச்சுல உட்காந்துக்கிறீங்க. நான் எங்கன்னா போல சாமியார் வீட்டில் 10 வருஷம் தார்பாய் போட்டு. தார்பாயெல்லாம் கொடுக்க கூடாது நினைக்கிறாங்க. கொடுக்கலாம் சார். மழை வரணும்னே கொடுக்குறேன். சரி. போயிட்டு வாங்க, சாப்பிடுங்க. அப்புறம் சரி. ஓம் நம சிவாய. அருணாச்சலீஸ்வராய நமக. ஓம் நமச்சிவாய. அருணாச்சலீஸ்வராய நமக. செருப்பு சைஸ் என்ன? செருப்பு சைஸ் பார்க்கணும். செருப்புலாம் போடுறது இல்லையா? செருப்பு கொடுத்தா போடுவீங்களா? 8 வச்சுக்கிறீங்களா செருப்பு? சரி. செருப்பு வெயில் அதிகமா இருக்குது. வெயில் காலத்துக்கு மட்டும் போடுங்க. ஒரு பங்களால அந்த ஆளு நான் பட்டு தூங்குற இடத்துல முதுகு காமிச்சு உட்காந்துருந்தேன். நான் திடீர்னு வெதுக்கிட்டாங்க. அப்படியே சேர்த்துறாங்க. இந்த செருப்பு புதுசாகுது, நல்லா இருக்குது. எங்க தூங்குவீங்க? எங்க தூங்குவீங்க? கேக்குது. எங்க தூங்குவேன்? எங்க படுத்து தூங்குனீங்கன்னா செருப்புக்கு குட்டின்னு நல்லா தார் கீழே போட்டு படுது. மழையில அப்படியே மூடி பட்டு. மழையில செம்ம மழை தான். மழை வரும். மழை காலம் தான். மழை காலம் தான். செம்ம மழை தான். வராம ஒண்ணும் போயிடாது. வரும். உங்ககிட்ட உரிமை யார்கிட்ட கேட்க மாட்டேன். சரி தரேன். மழை வரும்போது தரேன். மழை வரும்போது தரேன். தமிழை யார் தெரியல சார். தமிழை இங்கே நான் உட்காந்துக்கிறேன். நினைக்கிறேன் உள்ள வந்து பெட்ஷீட் இருந்தால் தெரியா, பெட்ஷீட் இருந்தால் தெரியா. இன்னத்துக்கு கேட்கலாம் தெரியல. அப்படியே 10 ரூபாய் அப்படியே ரூமில் தள்ளி விட்டேன். இன்னத்துக்கு தள்ளி விட்டேன். அப்போ தான் செருப்பு காணா போச்சு. ஒரு நாட்டம் இல்லை. எப்பவுமே வராது என் பக்கத்து. இன்னைக்கு பார்த்து வந்து பெட்ஷீட் தெரியா, யாரும் பெட்ஷீட் கொடுத்தா தெரியா, பெட்ஷீட் கொடுத்தா தெரியா. 10,000 ரூபாய்க்கு கேட்குது. அன்னிலேருந்து எனக்கு செருப்பு கேடு. 2 கால் 2 கை இருதான். அது இளமா செருப்பு தான் வேணும் சொல்லி போய் பக்கத்து வீட்டில் எங்கேருந்து குச்சான்னு தெரியல. என் செருப்பை போட்டு வச்சுட்டு வந்துட்டானா. இவன் தான் வந்தான் அந்த வீட்டுக்கு பை சொல்றது. என்ன நடக்குது பாருங்க உலகத்தை. அண்ணாமலைன்றீங்க. இதில் நீ கேட்க மாட்டீங்களா? கேட்குறான். அண்ணாமலைகிட்ட சொல்லி கேட்குறான். போயிட்டு வாங்க. ஐயா நமச்சிவாயம். நமச்சிவாயம்.
எப்படி இருக்கிறீங்க? வெயிலில் அட்டாக்கிற வெயிலில் விடாம கடமை செய்றீங்கள. ஐயோ, ரொம்ப கொடுக்கட்டும். அவருடைய கடமை எல்லாம், அவருடைய கடமை எல்லாம் ரொம்ப கொடுக்கட்டும். வெயில் நடக்கிறது என்ன சிரமம் இருக்கு. நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு வந்து நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பேரர்களால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும், ஆரோக்கியம் பெற்று. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் சிவாய நமக. நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க சந்தோஷமா இருக்கணும். நமச்சிவாய நமக. எத்தனையா? ரெண்டா? ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. தாத்தாக்குமா என்ன பூரா வேர்க்குருவாகுது, அனல் வெயில், என்ன பண்ணுறது? உடம்பு எல்லாருக்கும் அந்த மாரி தான் இருக்குது. பார்த்து பத்திரம். இல்லை, ஒரு மாறிக்கிறீங்களே, ட்ரிங்க்ஸில் இருக்கீங்களான்னு கேட்டேன். நாளைக்கு வாங்கிக்கோங்க ஐயா ப்ளீஸ். நாங்கள் அது மாதிரி கொடுக்க மாட்டோம், கோச்சிக்காதீங்க. போயிட்டு வாங்க. எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? வெயிலாக இருக்க பாவம் அசந்து போயிருந்தேன். ஒரு வெள்ளை ரைஸ் மட்டும், வெள்ளை ரைஸ் அது சிலுவர். அசந்து போயிருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதா நமக்கு? எல்லாரையும் பார்க்குறீங்கல்ல, எல்லாரையும் அசந்து போனவங்களுக்கும் வெயில்லையே நான் இதை பாவம் அப்படின்னு ஐயா, தேவையில்லாம ஒருத்தங்களை விசாரிக்க மாட்டேன். இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன்ல, தேவையில்லாம ஒருத்தங்களை நம்ம வந்து விசாரிச்சுக்க கிடைக்க முடியலையா? வா நைனா. வைத்தியர், அரண்மனை வைத்தியர். அரண்மனை வைத்தியர்? எந்த அரண்மனைக்கா? நீங்க என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் செஞ்சிருவாரு. கண்ணாடி போடுங்க, கண்ணாடி போடுங்க, அழகாக போடுங்க. கண்ணாடி போடுங்க, கண்ணாடி போடுங்க, போடுங்க. நீங்க போடுங்க, அழகா. உங்களே சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கிறீங்க. ஹிந்தி படம் ஹீரோ மாதிரியே இருக்கிறீங்க. ஹிந்தி படத்துல இப்படிதான் ஹீரோவை செலக்ட் பண்ணுவாங்க. ஆமா, வெயில் மழை போட்டுங்க. பரவாயில்ல சாமி, நீங்க வச்சுக்கங்க. ஒண்ணு போதும். மோரா குழம்பா? வெள்ளை சோறு. ஓம் நமச்சிவாய. வைத்தியரா நீங்க? வைத்தியரா? என்னன்னா வைத்தியம் பண்ணுவீங்க? கை கால் வலி, சுளுக்கு. அரண்மனை வைத்தியரா? அரண்மனை வைத்தியரா? சும்மா சாதா ஐயா சொல்றாரு. ஐயா கூட பண்ணி விட்டாங்க. கேஸ் ட்ரபிள் இருக்கு நிறைய. மூச்சு கேஸ் ட்ரபிளால கொஞ்சம் சுவாச பிரச்சனை இருக்கு. என்ன பண்ணணும்? கொம்பு அப்படி இப்ப மூச்சு விடுற வேண்டியதாக. திருபலா சூரணம் சாப்பிடுவோம். திரிபலா சூரணம், பெருங்காயம் இல்ல, பெருங்காயம், கடுகு. காலையில டீ குடிக்கப்படாது, கூட்டு பெருங்காயம். டீ காப்பியே சாப்பிடறது இல்ல, வறுத்து. டீ காப்பியே சாப்பிடறது இல்ல. அது நல்ல பெருங்காயத்தை வறுத்து சாப்பிடுங்க. காலையில வெந்தயங்கள் கல் இல்லாம ஒரு 100 கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு 8 நாள் 10 கிராம் அப்படியே நைட்டில் ஊற வச்சு காலையில் அப்படியே முழுங்கி வெந்நீர் ஒரு 150 ml கூட்டு போடுங்க. வெந்தயம் எந்த கேஸ் டபுளாக இருந்தாலும் வயிற்று வலியாக இருந்தாலும் நைட்டில் நல்ல விளக்கெண்ணெய் குடிகாரில் கொஞ்சம் ஒரு சின்னதா புகை வந்தா கூட ஆக மாட்டேங்குது. அதான் ரொம்ப அதிகமாயிடுச்சு. லேசா அரை சூடு பண்ணி விளக்கெண்ணெய், நல்ல விளக்கெண்ணெய் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. குடிகாரில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் திருக்கடுகுன்னு இருக்கு. திருக்கடுகு, திப்பிலி, அது வயிறு சம்பந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லை. அது இல்லை, அப்படியே கொஞ்சம் எதனா ஒரு புகை அதிகமாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல ரொம்ப திணறல் ஆகுது. கூட்டு பெருங்காயம் அது சாப்பிடுங்க. வெயில் அலையிறீங்களா? புகைங்க எதனா கொளுத்தி விட்டாங்கன்னா புகை எதனா கொளுத்தி விட்ற ஒத்திக்க மாட்டேங்குது. அந்த புகை ஒத்துக்கவே மாட்டேங்குது. சரி, சாப்பிட்டு பாருங்க. டைம்லாம் இனிமே எடுத்து திருப்பி சாப்பிடுங்க. கூட்டு பெருங்காயம் விளக்கெண்ணெய் நல்லா நைட்டில் அரை சூடு, ரொம்ப சூடு வைக்கணும். அது முருங்கை கீரை 2 போட்டு, காட்டு முருங்கை இருந்தால் தேவலாம். காட்டு முருங்கை எங்கே இடம் போகுது? எங்களுக்கு இது காட்டு முருங்கை ஏதாவது ஐயா சரி. நாட்டு முருங்கையில் கொழுந்து முத்தின இலையா இருக்கு. கொழுந்தா கொஞ்சம் பிரிச்சு அந்த விளக்கெண்ணையை போட்டு கொஞ்சம் காய்ச்சி நல்லா தேய்ச்சா அந்த கேஸ் டேப்லெட்ஸில் அது விளக்கெண்ணெய் நல்லா மருந்து. ஹீட்டும் கொடுக்கும், குளுமையும் கொடுக்கும் விளக்கெண்ணெய். ஹீட்டும் கூட குளுமை 2 ஐட்டம் கொடுக்கும் விளக்கெண்ணெய். அமனுக்கெண்ணெய் எப்படி விளக்கெண்ணெய் வந்து கூலிங் தான் சொல்லுவாங்க, எப்படி ஹீட்டு கொடுக்கும்? கூலிங் சூடும் கொடுக்கும் சாமி. அது நேரத்தில் சூடு 2 2 பங்கு விளக்கெண்ணெய் ரொம்ப நல்லது. சரி, கண்ணு எரிச்சலுக்கு கூட லேசாக துணியில் தடவி விட்டு சூடம் புகை இருக்கு பாருங்க, அதை வாட்டி காமிச்சிங்கன்னா கண்ணு எரிச்சல் குறைஞ்சிடும். விளக்கெண்ணெய் நல்ல மருந்து. விளக்கெண்ணெய், புங்கெண்ணெய்,
வேப்பெண்ணெய் அதெல்லாம் ஒரு ஜாதி. விளக்கெண்ணெய் ரொம்ப நல்லது. மூலத்துக்கு கூட தொங்குறது கூட நல்லா இப்போ தோத்து கட்ட அதையும் அரைச்சி கோமணத்தில் கட்டிவிட்டா மூலமே விளக்கெண்ணெய். சரி. தொப்பு இல்லை ஒரு வாரத்துக்கு தடவை கூட்டு பெருங்காயம் நல்ல பெருங்காயத்தில் உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது. உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது. உள்ளுக்கு விளக்கெண்ணெய் உள்ளுக்கு மூலம் இருந்தால் சாப்பிடு. மூலம் இருந்தது அதெல்லாம் சாப்பிடலாம். நல்லெண்ணெய் வேண்டாம். கூட்டு பெருங்காயத்தில் புளியங்கொட்டையில் பார்த்து அதை நெய்யில் வறுத்து இல்லை வெண்ணெயில் வறுத்து ஒரு 8 நேரம் நேரம் எடுக்கணும். மெனக்கட்டு செய்யணும். அதுதான் கடையில் உங்களுக்கு விற்கிறதுல வாங்கணும். அப்படியே அள்ளி. சரி சரி சாமி, சந்தோஷம். நேரம் அவங்களுக்கு ஒரு வெயிலாங்க வர வாங்க வாங்க. நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க. மோர் மட்டும் தனியா கிடைக்காது ஐயா. ஸ்ரீரங்க பெருமாள் தேரோட்டம் இன்னைக்கு. அது மாதிரி கேட்டு கொடுறா. ரெண்டா கால் நிற்க முடியல. காலியா நிக்க முடியல. சூடு 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 கோபமான இருக்கு. கோடு சூடு கப்ப கப்பன்னு இருக்குதா? ஓஹோ சிவ சிவாய. எத்தனை உங்களுக்கு? ஒன்று. ஆமாயா வெயில் ஓம் நம சிவாய அருணாச்சலீஸ்வராய. எத்தனை சாமி? ஏன் மொட்டைலாம் வச்சுக்கிறேன்? சிவாஜி கணேசன் செத்துட்டாராங்க. காமெடி பண்ணுகிறேன். காமெடிலாம் பண்ணிக்கிறீங்க வெயிலில் போய் தம்பிக்கிட்ட. அதெல்லாம் பண்ணாதீங்க, பிடிக்கவே பிடிக்காது அவனுக்கு. வாங்க கொடத்தாத்தா, கொடை வள்ளலே. எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்க. கொடை வள்ளல் அவரு ஆரம்பத்துல இருந்தே கொடை வள்ளல். ஒரு 5 பேருக்கு ஐஸ் சொல்லு. என்ன தாத்தா எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கிறியா? ஹீட்டு லைட்டா தான் இருக்குது. ஹீட்டு பருப்பு எடுக்குது. பருப்பு எடுக்குதா? ஹீட்டு பருப்பு எடுக்குதான். எடுக்க ஆரம்பிச்சு. நெருப்பு வெயிலே நம்ம பருப்பை எடுக்க போகுது. பருப்பு எடுக்குது. எடுத்துதாங்க இது. என்ன இனிமே நம்ம பருப்பெல்லாம் கொழுப்பு கரையும். கொழுப்பு கரையும். கரையும் கரை மாட்டுந்த கரையும் கரையிலையே. இனிமேதான் கரையும். அதுக்கு ஒரு பாட்டு வச்சிருப்பேன் நீ. வெயிலுக்கு சூரியனை பத்தி ஒரு பாட்டு பாடுவியா? அதெல்லாம் இருக்கே பாடக்கூடாது. ஏன் சூரியன் வந்து கேட்ச் பண்றாரா? ரெண்டா ஒண்ணா? ஒன்று மோர் தண்ணி ஒன்று. தவக்கலை கதை தெரியுமா? தெரியாது. வண்டியில போகும்போது சொல்றேன். தவக்கலை. அதுக்கு ஒரு பழமொழிக்கு தெரியுமா? என்ன சொல்லுங்க. சரி போயிட்டு வரட்டுமா? நமச்சிவாயம். அப்புறம் தவக்கலை என்ன சொல்லுங்க? தவக்கலை தன் வாயாலே கெடும் அப்படின்னு ஒரு பழமொழிக்குது. எதனால சொல்லுங்க? அங்க இருந்து நான் மோர் இல்லைன்னு சொல்லு வருவேன். என்ன கடைசியில சாப்பாட்டுக்கு எதனா மோர் கீழே 1 2 டமால் டமால் வீந்து ஒஞ்சிரும். கண்டிப்பா எல்லா நாளும் நடக்கிறது. 2 வாங்கி போவாங்க, டமால் கீழே வீந்து ஒஞ்சிரும். சரி, அந்த உடஞ்சதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் எக்ஸ்ட்ரா மோர் கட்டுறது. இவன் இப்ப 5 மோர் இருக்குதுன்னு சொல்லிட்டான்ல. ஓகேவா? அதான் 5 இருக்குதே. 1 கூட நீ கேட்டல்ல. அடுத்த ஸ்டாப்பிங்லயும் இவன் சொன்னானா, அதான் இன்னும் 4 இருக்குதே 1 கொடு அப்படின்னா, அடுத்த ஸ்டாப்பிங் இன்னும் 3 இருக்குதே கொடு அப்படின்னுவாங்க. அப்புறம் கீழே வீந்துச்சுன்னா மோரு வெறும் சாப்பாடை யாருக்குன்னா வாட்டர் பாட்டில தண்ணி ஊற்றி சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அதனால அந்த கதையை நான் சொன்னேன். அதான் தன் வாயால கட்டிக்க முடியும். இல்ல நீங்க இல்லைன்னு சொன்னா நான் கேட்டேன். இல்லன்னு ஏன் சொல்றதுன்னா, அங்க ஒரு தம்பி இருக்காருல, 5 மோர் எடுத்துட்டு வருவோம். ஒரு தம்பி இருக்காப்புல. அந்த தம்பி சாப்பாடு ஆகாரம் சாப்பிட மாட்டாரு. சுடுகாட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. சுடுகாட்டுக்குள்ளேயே தான். வெயில் மழை எங்க எல்லாத்தையும் அங்கேயே தான் இருக்கிறாரு. இந்த வெயிலுக்கு மோர் 2 பாக்கெட் கொடுத்துட்டு வருவோம். காலையில ஆகாரம் வந்து 2 இட்லி சாப்பிட்றாரு, அவ்வளவுதான். அடுத்த நாள் அதோட அடுத்த நாள் தான் சாப்பாடு. அந்த 2 மோர் பாக்கெட் கொடுத்துட்டு வருவோம். ஏன்னா கொஞ்சம் நமக்கும் மனசு கொஞ்சம் அந்த பார்க்கும்போது ஒத்து வர மாட்டேன், கொடுத்துட்டு வருவோம். அவனுக்கு 2 மோர் போயிடும். எப்படியும் 2 3 பேருக்கு உடச்சிடுவாங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இல்லைன்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்றது.
சொல்ல எனக்கு பசி இருக்கு. பசி எடுத்துச்சா பேசும்போது பெரிய பசி எடுத்து போயிட்டு நான் அதில் போட்டு என்ன இது அந்த மோர்ல கலக்கி வேற ஒன்றும் விசேஷம் இல்லை. விசேஷம் இன்னைக்கு வந்து நேரா இருக்குது சூரியன், நாளைக்கு சைடுல வரும். உங்களுக்கு வேண்டியதான வேட்டி துண்டு செருப்பு தரேன், செருப்பு தரேன், நாளான்னைக்கு தரேன். செருப்பு தரேன் இங்கே வச்சு. ஏன் நான் நீங்க வாரன்ற நான் இல்லை, நான் இருக்க வாரன்ற நீங்க இல்ல எல்லாருக்குமே கொடுக்குறேன். நாளை மறுநாள் எல்லாருக்குமே கொடுக்குறேன். அவங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறேன். எத்தனை சாப்பாடுங்க? 2. சைஸ் போட்டுல 6 சைஸ் 6 சைஸ்னா அவ்வளவுதான். நீங்க செருப்பு போட்டு வந்துட்டு நாளைக்கு கடிச்சிருச்சுப்பா, இது லைட்டா இதுவும் ஆயிடுச்சுப்பா, மாத்தி கொடுன்ற டயலாகே வேணாம். போட்டு பார்த்து வாங்கிக்கலாம் அவ்வளோதான். ஆமா, அப்போ நாளைக்கு இல்லைங்க, நாளை மறுநாள். நமச்சிவாய். போயிட்டு வரட்டுமா? சார். ஆமா, நாளைக்கு மறுநாள் இப்போ செருப்பு இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. எத்தனை மணிக்கு? மொட்டையா சொல்லா தாத்தா, நாளை அன்னைக்கு மறுநாள் செருப்பு கொடுக்குறேன். டைம் இப்ப மணி 1. அது இல்லை செருப்பு டைம். செருப்புக்கு டைம்லாம் இல்லை தாத்தா. அது இந்த சாப்பாடு டைமில் தான் கொடுப்பீங்களா இல்லை அதுக்கு 6 மணியா 7 மணியா? தெரியல, ஸ்பெஷலாக ஒரு டைம் வச்சு கொடுங்களேன். ஸ்பெஷல் ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்றேன். அது ஒரு டைம். சரி, நான் போயிட்டு வரட்டுமா? நாளைக்கு 6 மணிக்கு செருப்பு அப்படின்னு போடணும் போட்டுங்க. செருப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் ரோட்ல வந்து நிற்பாங்க. எவ்வளோ ஏன் கடை வச்சா நீங்க தான் தரும். எனக்கு தெரியும் யார் யாருக்கு கொடுக்கணும் என்னன்னு. அதனால தான் தர்மம் எடுக்கிறதுக்கு பிடிக்கலையா, கடை வச்சா சாப்பாடு தருவீங்களான்னு கேட்குறாரு. நாளை மறுநாள் ஆர்டர் போட்டிருக்கோம், வந்துட்டு இருக்குது. அடிமை, சாப்பாட்டுக்கு அடிமையா? சரி போலாம். ஐயா வெயில் அதிகமாகுது, ஏற்கனவே எல்லாம் ஏன் சாமி இது கொதிப்பு தான் சாமி போட்டதே, நெருப்பு தானே போட்டாங்க. போயிட்டு வாங்க சாமி நல்லா சாமி, போயிட்டு வாங்க. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். காரு சில்லுனுக்கு தான், அதெல்லாம் கால் வச்சுக்கிறேன். நாங்களும் தூரம் எடுப்படுப்பா உனக்கு, எடுப்படாது உனக்கு. சில பேர் கேமரா திருப்பி வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு போறோம். உன்ன மாதிரி எல்லாத்துக்கும் கோபப்படுறவன் கிடையாது தாத்தா. நானு ஆடி ஆடுறது கச்சா கூட உன்ன மாதிரி எல்லாத்துக்கும் கோபப்படுறேன். அவருக்கு யோசனை அவ்வளவுதான், அவருக்கு எத்தனை யோசனை அவ்வளவுதான். ஓ, இந்த தார் வந்து சில்லுன்னு இருக்கும் போல இருக்குது, அவருக்கு எத்தனை யோசனை அவ்வளவுதான். ஒரு சைக்கிள் ஓட்டு வாங்கி அவர்கிட்ட போயிட்டு நான் ஆர்குமெண்ட் பண்ணின்னு இருக்க முடியுமா? நீயே காலை கொஞ்சம் செருப்பு போட்டு வர வேண்டியது. எது கேட்டாலும் முறைக்கிறேன். அப்புறம் என்ன பார்க்க கூட கூடாது பொழுது, பார்க்க கூடாது. இப்படி கொடுத்தா அடிக்க கை உங்க ஒரு பொழுது. சைக்கிள் ஒன்று வாங்கி கூட. நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ரகர மகாதேவகி. அண்ணாமலையாரே இவரை ரட்சியும். போயிட்டு வாங்க. நீ அப்புறம் அங்க போறது என்ன இது கதையா இருக்கு. ஓம் நமச்சிவாய. ரட்சியம்ன்றது அங்க மட்டும் வார்த்தை இல்லை, எல்லா கடவுளுக்கும் பொதுவான வார்த்தை. வேற ரெக்கமெண்டேஷன் போல சொல்லுங்க. சைக்கிள் வாங்கி கொடுங்க. கரெக்டா இருக்கா? நான் எதுவும் எடுக்க வண்டியில் நீ 7 மணிக்கு நான் எல்லாம் எடுக்க போறேன். எடுத்து என்ன போறேன்? சரி அதான் சாப்பாடு கொடுத்து வேற 9 நான் 20 தள்ளி எடுத்து. இல்ல, நான் எதுவுமே பேசல. நீயே பேசிக்கிற, நீயே பதிலும் சொல்லிக்கிற. தாத்தா நீயே பேசிக்கிற, அப்புறம் நீயே பதிலும் சொல்லிக்கிற. அந்த ஒரு பழக்கத்தை நாங்கள் எங்க கிடக்குறது எங்க இருந்திருப்பீங்க? என்னவோ என்னவோ காலம் தள்ளுது, காலம் தள்ளுது. நான் எதுவுமே நான் எதனா பேசுறேன்னா வரா பேசிக்கிறாரு, பார்த்தா முறைக்கிறேன்றாரு, பேசுறேன். நான் என்னதான் பண்றது? வெயில் அடிக்கிறீங்க சாப்பாடு. ஓம் நமச்சிவாய். 10 போட்டுருக்கோம். எத்தனைங்க ஐயா? 2 பார்த்து ஐயா வெயிலே காய மாட்டேன். ஐயா காய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல.
இல்ல கம்பியில காய வச்சா துணி காஞ்சிருது, அதே நம்ம உடம்புல போட்டா நனைஞ்சிருது. என்னன்னே புரிய மாட்டேங்குது. இந்த டைலாக் சூப்பரா இல்ல? கம்பியில காய வச்ச உடனே காயுது, அதே நம்ம உடம்புல போட்டா நனைஞ்சிருது, அது ஈரமாயிடுது. அது என்னன்னே தெரியல. இது எங்க வரீங்க? உட்காருங்க, பின்னாடி உட்காந்துங்க. இல்லையா வேப்பமா இருந்தா எனக்கு லட்சமியம். மோர் குடுறா. மோர் உங்களுக்கு வெயில் காயுதா? குளிர்தா? தண்ணி திறந்து கொடுக்கணுமா? வந்து ஏன் வாயின் வர்றதே என்கிட்ட தான் கேட்கணுமா? அதான் தூக்கிட்டு வரணுமே. வா வண்டி உடச்சு கொடுக்கணுமா? உடைய மாட்டேங்குது. இந்தா என்ன இது சொல்லு. இது என்ன? இது உடைய மாட்டேங்குது. ஒன்றும் குறைச்சிருக்க குறைச்சு என்ன பண்ணா? திறந்து விடு. இப்படிதான் வர்றது. இப்படி லாரியா விட்டுனுந்தா எடுத்து வச்சிருக்கோம். அண்ணாமலைக்கு அரோகரா. சீக்கிரமா தம்பி, காடு புஷ்குது. போன நிக்கிறாரு வெயில்ல. அவரை கொடுத்துட்டு போட்டோம். வயசாகல வயசர சுடுதாம்ல. ஆமா ஆமா. நீ போ, எனக்கு சுடாது. நீ சரி அப்போ சரி. அப்புறம் வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? நல்லா இருக்கிறியா? சாப்பிட்டியா? சுடாதுன்றியே. வா ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போலாம் இங்கே நின்று. ரோட்ல ஒண்ணு கொஞ்ச நேரம் கேட்டுனா பாரு. காது போட்டாங்களா? ஓம் நமச்சிவாய. அது அண்ணாமலையா இருக்காரு. ஒரு மோர் சாப்பாடு, ஒரு மோர் சாப்பாடு. நந்திசாமி அவருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துருவா. நந்திசாமி போயிட்டா. நமச்சிவாய் நமச்சிவாய். குருஜி போயிட்டு வரட்டுமா? அப்புறமா பாக்குறேன். அவ்வளவு வேகமா கிளம்புற? இன்னும் கால் இப்ப சுடாதுன்னு இப்பதான் சொன்னா. சுடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு வேகமா ஓடுற. எனக்கு சுடுதுன்னியா? பாப்பா பால் பாப்பா தம்பி சாப்பாடு வாங்கிக்கப்பா. ஒண்ணு குத்துருப்பா, ஒண்ணு குத்துரு. ரெண்டு சாப்பிட்றியா? ஒண்ணு சாப்பிட்றியா? ரெண்டு மோர் சாதம். ஒன்னா ரெண்டா? ஒரு மோர் சாதம். ரெண்டு மோர் கொடுத்துட்டுமா? ரெண்டு மோர் கொடுத்துருப்பா. ரெண்டு மோர் சாப்பாடுறா. சாப்பிடுவோம். எங்கேயும் சாப்பிட மாட்டாரு தம்பி. இந்தாப்பா சாப்பிடுன்னா கீழே போட்டுறாது. இங்கே போய் சாப்பிடு. இங்கே போய் சாப்பிட்டு போ. நேரில் போய் சாப்பிட்டு போ. இந்த ஊரக்காந்தா இங்கே போய் சாப்பிட்டு போனா பார்த்துக்கணா தம்பிய. மறுபடியும் பார்த்தேன். எத்தனை ஆறுனு அடிக்கிறது? உனக்காகவே தனியா ஆறுனு செட் பண்ண வரணும் நம்மளுக்கு. சிவ சிவாய. உள்ளகிற உனக்கே கொளுத்துதா? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலைக்கு அரோகரா. எந்த ஆறுன்னு தான் அடிக்க தோணுங்க. ஏற்பத்துக்குன்னு தெரியல எனக்கு. தாத்தா அவன்கிட்ட என்ன சொல்ல வர படுறா? எப்படி இருக்கிறான் பாரு அந்த பையன். அவனா மாத்தி மாத்தி பேசுறானுங்க. நீங்க சொன்னதான் கரெக்டா கணிக்கிறீங்க. தெரியுமாமா மனிதர்கள் யார் யார் எப்படி எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாதா? வந்துடுறாங்க ஐயா. என்னங்க ஐயா? ஓம் நமச்சிவாய.
வரும்போது க்ளீனாக வந்துடுறாங்க. எப்படியே இப்போ அதே இதை வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஆச்சு. மைண்டு சேஞ்ச் ஆகும். வரும்போது நல்லா இருந்தானா? வரும்போது இப்போ எப்படி வருவாங்க அங்கே இருந்தாரு. ஓம் நமச்சிவாய. எனக்கு ஒரு சோறு கொடுங்க. நல்ல ஒன்று இருங்க குத்துட்டு தரேன் இருங்க. சரி சரி. அப்போ கால் கொய்யில செருப்பு இல்லை. செருப்பு கொடுத்தா இருக்கும். தண்ணி செருப்பு காட்டா சைஸ் என்ன உண்டு செருப்பு? சைஸ் செருப்பு சைஸ் என்ன? செருப்பு சைஸ் என்ன? செருப்பு சைஸ் என்ன சொல்லு. ஆ. 6. நாளா நீ வாங்கி வந்து குத்துருங்க அவருக்கு. செருப்பு வாங்கி கொடுத்தா போடுறீங்களா? ஒண்ணே செருப்பு வாங்கி கொடுத்தா போடுறீங்களா? ஓம் நமச்சிவாய. என்னப்பா தம்பி, வாட் இஸ் திஸ்? பகவான் பகவானும் உங்க தலைக்கு மேல வச்சுங்கிறீங்க. கீழே விழாம பாத்துங்க சாமி. பத்திரமா போய் பாத்துங்க. பத்திரமா பாத்துக்கோ பகவான. என்னம்மா? क्या भगवान? அக்னி பகவான், अग्नि भगवान. அக்னி பகவான், அக்னி பகவானே வச்சுக்கிறீங்க. அக்னி பகவான். ஆப்பா நீ போயிட்டாப்பா. ஏகி பகவான். சமயம் நமச்சிவாயப்பா. நீ போட்டு உட்காந்து சாப்பிடு பசங்க. பகவானை கீழே போட்டுறப்ப பாத்துப்பா. பகவான் பகவான் ஓகேப்பா. பகவான் भगवान अच्छा है. खाना खाई. शबा அண்ணாமலையாரே, அண்ணாமலையாரு கரோகரா, அண்ணாமலையம்மனு கரோகரா. போயிட்டு வரட்டுமா? 3 தலையில எதனா பகவான் இருக்கிறாரா? செல்போன் இருக்குமே. என் வாழ்க்கையில நான் பட்ட பாடம் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணுமாம்மா. என்ன தெரியுமா? நம்ம யாரையும் கெடுக்காம வாழ்ந்தோம்னு வச்சுக்க, கடவுள் நம்ம வளர்ச்சியை யார் தடுத்தாலும் பார்த்துப்பாரு. புரியுதா? யாரையும் நம்ம கெடுக்காம வாழ்ந்தா கடவுள் நம்ம வளர்ச்சியை யார் தடுத்தாலும் அதை கூட அவர் பார்த்துப்பாரு. அவ்வளவுதான். கெடுவான் கேடு வினைவான். ವಾಂಗಿಂಗ್ ಅಯ್ಯ ಚೆನ್ನಾಯ್ತಾ? ಸ್ವಾಮಿ ಫುಲ್ಲು ಜ್ವರ ಸ್ವಾಮಿ. ಚೆನ್ನಾಯ್ತಾ? ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ಫುಲ್ಲು ಜ್ವರ. ನಡೆಯಕ್ಕೆ ಸುಸ್ತು ಐತಿ ಸ್ವಾಮಿ. ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋಗಿ ನಡೆಯಕ್ಕೆ ಐತಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಗುರು நடக்கவே முடியலையாமா? ಹೌದು ಸ್ವಾಮಿ, ನಡೆಯಕ್ಕೆ முடியல. ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಕೊಡು ಸ್ವಾಮಿ. அன்னைக்கு கொடுத்தேன். ಅದು ಮಿಂಗೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ. ಸುಸ್ತು ಜ್ವರ, ಫುಲ್ಲು ಜ್ವರ. ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋಗು. ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಕೊಡು ಸ್ವಾಮಿ. ನಡೆಯಕ್ಕೆ ಐತಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಮೂರು ಫಸ್ಟ್ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ 3 ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ கொடுத்துறேன். ಮಿಂಗೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ. ಮೂರು அப்ப ஜுரம் சரியாகல ಆಗಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ஹாஸ்பிட்டல் போங்க. ಬ್ರೋ ಏನೋ இல்ல ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ இல்ல டேப்லெட் வேற இல்ல. அதே டேப்லெட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போங்க. சரியாகலன்னா போங்க ஹாஸ்பிட்டல் போங்க. ಚೆಕ್ ಮಾಡ್ಬೇಕಣ್ಣ. ಅದು ಚೆಕ್ ಮಾಡಿ ಪ್ರಸ್ತುತಾనికి ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಕೊಡು ಸ್ವಾಮಿ. சொல்லுமாமா அவர்கிட்ட. அந்த டேப்லெட் தான் ನಡೆಯಕ್ಕೆ ಐತಲ್ಲ ಸ್ವಾಮಿ. 3 கொடுத்து கேட்கலன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க. ಓದ್ಬೇಕು. ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಜಾಸ್ತಿ ತಿನ್ಬಾರ್ದು ಬಿಸಿಲಲ್ಲಿ. ஹாஸ்பிட்டல் போங்க. ಸ್ವಾಮಿ ಒಂದು ತಣ್ಣಿ ಬಾಟ್ಲು ಕೊಟ್ಟು ಸ್ವಾಮಿ. கொடுத்துரு. உடம்பு சரியில்லை கொடுத்துரு. ಓ ನಮ ಶಿವಾಯ. ಯಾವ್ದಾದ್ರು ಗಾಡಿ ಬಂದರೆ ಹೋಗಿ நமச்சிவாய. வாங்க சாமி. கமலஹாசன் மாதிரி காண்டி போட்டுக்கிறாரு. பழைய காலத்து கமலஹாசன் இப்படி தான் போட்டுன்னு இருக்கிறாரு. கண்ணு வழியா போறாரு அக்னி பகவான். பத்ரிநாத்தில் இருக்கும்போது அவங்க சாமி சொன்னார், கண்ணை முன்னா வெப்பம் குறையும், காதை முன்னா குளிர் குறையும். நம்ம உண்மைதான். அது கண்ணை முன்னா வெப்பம் குறையும் தான், காதை முன்னா குளிர் குறையும் தான். கூலிங் கிளாஸ் போட்டால் ஒரு பாதி முன்ன மாதிரி. அதுதான். வைமானி சரி குர்ரா. ஏ வாடா சிம்பா. சிம்பா வா. சரி சாப்பிட்றது இல்லையா அவரு? வெயில்ல இறங்காது மாமா. யார் மனுஷங்களே சாப்பிட முடியல. வெயில எப்படி இறங்கும் சொல்லு. ஓம் நமச்சிவாய. அதே சாப்பிட்டுண்டா விட்றா. சாப்பாடு கொடு, சாப்பாடு கொடுறா. வாங்க சாமி. 2 ஏயா? நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக. இதுங்க ஐயா 2. நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய நமச்சிவாய நமக. என்னடா குழம்பு மட்டும் ஒன்று கொடுப்பா. சிவாய நமக. நமச்சிவாய நமக. போயிட்டு வா தாத்தா. ஊருக்கா போயிட்டான் விட்றா தாத்தாக்கு. இந்த வெயிலில் எப்படி தான் ஒரு என்ன பூரா பின்னாடி பூரா காயங்காயமாக இருக்குது.
கடியே என்ன கடிச்சிச்சு என்ன கட்சிச்சு? என்ன கடிச்சிச்சு ம். இப்போ ஒரு 6 இப்போ இங்கே வந்ததுலேருந்து தான் அது மாதிரி ஆயிடுச்சு ம். பூச்சி என்ன கடிச்சிருக்கு குப்பை மேனி குப்பையில இருக்கும் பாரு. எல்லாம் நிறைய சாப்பிட்டாச்சு தடவு தாத்தா. தடவியாச்சு சாப்பிட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு 2 குத்துருப்பா. குப்பை மேனி சாப்பிட்டு தடவிமா எதுவும் ஆகல? இல்லைண்ணா நான் ஒன்று சொல்கிறேன். ஆயில்மெண்ட் ஒன்று, அதுனா ஆயில்மெண்ட் வாங்கி வந்து கொடுக்குமே, ஞாபகம் இல்லை. நான் சார் கேட்டு சொல்கிறேன். நம்ம மெடிக்கல் கேம்ப் போடுவோம், இந்த மாதமே போடுவோம் மெடிக்கல் கேம்ப்பு. சீக்கிரமா அங்கே வந்து காமி டாக்டர் கிட்ட. அன்றைக்கே காமிக்கலான்னு பார்த்தேன், கூட்டம் ஆகுறாங்க. கூட்டம் இருக்கும் தான் தாத்தா. இலவசமாக மாத்திரை மருந்து சாப்பாடு கண்ணாடி எல்லாமே கொடுக்குறோம். அந்த கூட்டத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்து ஆகணும். அது கூட நம்ம வெயிட் பண்ண முடியலன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு ஆஸ்பத்திரி போனால் டாக்டர் டோக்கன் போட்டு வெயிட் பண்ணுறோம்ல, கண்ணாடி வாங்குறதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. அதான் கூட்டம் இருக்க தான் செய்யும். நான் எல்லாருமே சமாளிக்கணும்ல. நம்ம தனித்தனியாக நீ விஐபி இந்த மாதத்துலேயே போட்டுருவோம். அண்ணா வாங்க வாங்க. நமச்சிவாய் சாமி. நேரங்காலமே கிடையாது, இஷ்டத்துக்கு வரணும். அவ்வளோ சாப்பாடையும் பேக் பண்ணணும். 500 பேருக்கு சாப்பாடு பேக் பண்ணணும். காலையில் எல்லாரும் வரணும், சமைக்கணும், பேக் பண்ணணும். பேக் பண்ணி அங்கேருந்து ஒவ்வொருத்தருக்காக நான் கொடுத்துக்கினே வரணும். கேட்குறாரு, நேரங்காலமே கிடையாது, எங்களுக்கு பசிக்குது, இஷ்டத்துக்கு வரணும். என்ன வர எனக்கு என்ன தலையை தனக்கு இதெல்லாம். நான் இவ்வளோ வெயிலில் உங்களுக்கு எடுத்துன்னு வந்து அவ்வளோ பெரிய மீறி எடுத்துன்னு வந்து கூட இல்லை. இவ்வளோ வெயில்லையும் நான் இந்த அன்னதானம் வந்து கோயம்புத்தூர் சாமிக்கு ஏன் கொடுக்கலன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. இந்த சாமிக்கு ஏன் கொடுக்கலன்னு யாருக்கிட்டையும் கேட்க போறது கிடையாது. இங்க யாருக்கும் கொடுக்கலன்னு கேட்க போறது கிடையாது. நான் பெரிய கோயிலாண்ட இருக்கிற சாமி கொடுத்தாலும் யாரும் என்ன கேட்க போறது கிடையாது. அன்னதானம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்தா சரி. நான் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு எதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வரேன்? இப்ப யாருன்னா வந்து ஏன் இந்த சாமிக்கு நீங்க கொடுக்கல, எனக்கு உங்க மேல கோவங்க அப்படின்னு யாருன்னா சொல்றாங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க அன்னதானம் எங்களுக்கு எடுத்துமே கொடுங்கன்றாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் 1.50 ஆகுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க இருந்து எடுத்துன்னு வரோம். நான் ஒவ்வொருத்தருக்கா பார்த்து கீத்து கொடுத்துன்னு பேசிக்கின்னு போயின்னு வந்து ஆமா எப்பயுமே அப்படி. அதாவது இதை வந்து நாங்க வந்து அன்னதானமா கொடுக்குற மாதிரி இருந்தா கம்முன்னு கொடுத்துட்டு போயிடுவோம். இந்த கஷ்டத்தையும் ஜாலியா அனுபவிக்கணுன்றதுக்காக 4 பேர்கிட்ட சிரிச்சு பேசினோம். இது இவ்வளவு கடுமையான வெயில்ல என்ஜாய் பண்ணி கொடுத்துட்டு வந்தாதான் நமக்கு அந்த கஷ்டம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே இப்ப கூட யார்கிட்டயும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா யாரும் கேட்க போறது கிடையாது. வர வேண்டிய போது அங்கதான் நிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு வந்து இல்லைங்க, அதுக்காக நான் வந்து நான் அங்க இருந்து இப்ப இங்க 3/4 வயசு தூரம் ஆட்டோல வந்தா மட்டும் 12 மணிக்கு வருது. எந்த ஆட்டோல 12 மணிக்கு வந்துச்சு? ஆட்டோல வந்தா ஆட்டோல 150 பேருக்கு 200 பேருக்கு செய்யுது. இது 500 பேர் செய்யுது. 500 பேருக்கு பேக் பண்றது 150 பேருக்கு பேக் பண்றது வித்தியாசம் கிடையாதா? சாமி காலையில எல்லாரும் வந்து அந்த வெயில் அனல்ல ஷீட்ல அவ்வளவு பேரும் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அவ்வளவு பேரும் பேக் பண்ணி ஒரு பொருளும் இது பண்ணி அங்கிருந்து நாங்க ஏத்தி இந்த வெயிலா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துட்டு வரோம். நம்ம இவங்க இன்னும் சாதாரணமா உட்கார்ந்து இடத்துல பேசுறாங்க பாருங்க. அப்படி அப்படியே கொடுத்துட்டு ஒருத்தர் மாத்திரை கேட்பாரு, ஒருத்தர் மருந்து கேட்பாரு, ஒருத்தர் முடியல அழுவாரு, ஒருத்தர் அவங்க கஷ்டத்தை சொல்லுவாரு, ஒருத்தர் ரோட்ல அன்னைக்கு 10 இருப்பாரு, அவர் ஆம்புலன்ஸ் இவ்வளோத்தையும் நாங்க பார்த்துட்டு எடுத்துன்னு போய் கொடுக்கணும். சரிங்களா? தேவனுடைய நிறைய பேர் உங்களை பாராட்டுறாங்க. நமச்சிவாய நிறைய மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் நம்ம கொஞ்சம் பேசுறோம்ல ஐயா, ஓவர் அட்வான்டேஜ் நிறைய பேருங்க உங்களை வந்து பாராட்டுறாங்க. அதுல யாரும் பாராட்ட தேவையில்ல ஐயா. ஐயா இங்க கேளுங்க ஐயா, எனக்கு இந்த பாராட்டே தேவையில்ல. மனசார சாப்பிட்டு அன்னதானம் பண்ணவங்களை வயிறார வாழ்த்துங்க, அது போதும் நமக்கு. எனக்கு தேவையில்ல எதுவுமே. இல்ல அந்த மாதிரி சொல்லும் போது எப்படி இருக்கும்? இவ்வளவு வெயில் இதை பாருங்க, இந்த சட்டன்றதால தெரியல உள்ள ஃபுல்லா ஊத்துது. இவ்வளவு வெயில்ல நாங்க செருப்பு போடாம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சந்தோஷமா பேசி கீசி எடுத்து கொடுத்தா நான் இஷ்டத்துக்கு வருவாங்க. அதுவும் அவர் வந்து வாங்கல, இன்னொருத்தர் வாங்குறாரு அவருக்கு பதில். சரி வெளில போய் இந்த 8:30 9 ஐயா 9 மணிக்கெல்லாம் எங்களுக்கு சாப்பாடு பேக் பண்ணாம இருந்தா 9 மணிக்கெல்லாம் சாப்பாடு இங்க வந்துடும். வீடியோல பாத்தீங்கன்னா 9 மணிக்கு எனக்கு டேஸ்ட்டுக்கு வருது சாப்பாடு. எங்க வீட்டுக்கு டேஸ்ட்டுக்கு 9 மணிக்கு வருது. நான் டேஸ்ட் பார்த்துட்டு தான் கட்டுவாங்க. நான் அப்படி எடுத்துன்னு வரதா இருந்தா பேக் பண்றதா இருந்தா 9 மணிக்கெல்லாம் எங்க சாப்பாடு 9 மணிக்கெல்லாம் வந்துடும். இதெல்லாம் அம்மா கவர் வாங்கி பேக் பண்ணி இதை பண்ணி எதுக்குமா அந்த கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வரணும்? ஓப்போ இல்ல அவங்களுக்கு ஒரு சின்ன யோசனை இல்லையா? எவ்வளவு பேருட்ட கொடுத்துன்னு வராங்க அவங்க. வழியில எவ்வளவு பார்ப்பாங்க. போன முந்தானத்து ஒருத்தர் அப்படியே வெயில் அப்படியே உயிருக்கு போராடி துடிச்சு நிற்கிறாரு. அவர் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு சேர்க்கிறோம். இந்த அதுக்குள்ள சாப்பாடு கொடுத்துருவோம், அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் வருது. வந்து அவர் எதுனா ஒண்ணு நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நான் உங்க வீடு ஒண்ணும் கிடையாது. நீங்க சுட சுட உட்கார்ந்த நேரத்துக்கு டைமுக்கு சாப்பாடு போடுறதுக்கு எது ஒன்னாலும் சூழ்நிலை நடக்கும். வண்டி ரிப்பேர் பஞ்சர் ஆகலாம், சில நேரத்தில் எதுவும் ஆகலாம். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, காலையில எங்க மாமியார் சாவி விட்டுட்டு வந்துட்டாங்க. 5
மணிக்கு தொடங்குற குடோனு 7 மணிக்கு திறக்கிறாங்க. சாவி விட்டுட்டு வந்துட்டேன், தொலைச்சிட்டு இருக்கிறாங்க குடோன் சாவி. காலையிலே திட்டு வாங்குறாங்க எல்லாரும், ஏன் அந்த மாதிரி பண்றீங்க, இதை நான் தொலைச்சிட்டேன் தேடுறேன் அப்படின்னு. லீவ் போட்ட பையன் சாவி எத்தணும், இன்னொரு சாவி அங்கிருந்து எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். இவ்வளவு பிரச்சனைகள் எங்களுக்குள்ள இருக்கு. எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல வர முடியுமா? எல்லாத்தையும் சொல்ல வர முடியுமா? இப்ப இங்க நான் அப்படியே இருந்தாலும் 150 கிலோமீட்டர் வந்துட்டோம். பெரிய விஷயம். அவ்வளவு தூரம் கொடுத்துன்னு வரோம். உண்மையாலுமே மாமா என் வாழ்க்கையில நான் பட்டு புரிஞ்சுக்கணுமா, அடுத்தவனை கெடுக்கணும்னு நினைச்சா உன் வளர்ச்சியை கடவுள் கண்டிப்பா தடுப்பாரு. அடுத்தவனை கெடுக்காம நீ சந்தோஷமா வாழ்ந்தனா எவ்வளவு பெரிய தடங்கள் வந்தாலும் உன்னை கடவுள் கை தூக்கி விடுவார். ஓம் நமச்சிவாய. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. உண்மைதான் சாமி. அடுத்தவங்களை நம்ம கெடுக்காம நம்ம வாழ்ந்தனா கடவுள் நம்ம வளர்ச்சியை தடுக்காம வாங்க ஐயா. நான் ஜாலியா கொடுத்துன்னு வரலாம். யாருன்னா ஒருத்தர் நம்மளை வந்து சாமி ஒண்ணு இல்ல சாமி, நல்ல குளிரான தண்ணியை நீங்க ஒரு 5 நிமிஷம் வைங்க, அது கொதிக்கும் பாருங்க ஒரு அனலா. அப்ப இந்த உடம்பு எல்லாத்தையும் தாங்கின்னு வருது இல்ல. நீங்க ஒரு இடத்துல நேரில் உட்காந்துடுறீங்க, அவ்வளவுதான். உங்களை தேடி நாங்க சாப்பாடு எடுத்துன்னு வரதால எல்லாத்தையும் நாங்க வாங்கணும். பொதுவா சொல்றேன் நான். அண்ணன் கொடுத்துருக்கீங்க. உங்கள் குடும்பம் செல்வ சிறப்பாக நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறோம். ஓம் சார், நீங்கள் நல்லா மேலும் மேலும் உங்கள் செல்வம் பெறணும், நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும். ஓம் சார், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். யூடியூப் பார்த்துக்கவங்களுக்கு ஓம் சார் சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். ஓம் நமஸ்கார். அருணாச்சலம். ஓம் நமஸ்கார். சாப்பிட்டியா பாட்டி? சாப்பாடு சாப்பிட்டியா? மோரா? மோர் சாப்பாடு ஒண்ணு வீட்டில் பத்து பாட்டி என்ன வேணும்? மோரா? யாருன்னா ஒருத்தர் உடம்பு முடியலையா, அதுக்கு சாப்பாடு இறங்கலையா? பேச்சு வந்து ஆசி போலாமில்ல, அவங்க நோக்கி போகிற இந்த மாதிரி சொல்ல மாட்டேங்குது. சாம்பாரம் மோர் ஐயா. மோர் நமச்சிவாய. சாப்பாடு இறங்கலையா, மோர் மட்டுமாவது கொடுன்றது. அதனால தான் இப்பெல்லாம் நம்ம அங்கேருந்து கொடுக்காம இப்படி இப்படின்னு எடுத்துன்னு வரோம். இது பாட்டி ஹாஸ்டல் போ பாட்டி. சரி சரி. வெயில் தான் என்ன பண்றது. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய. ஃப்ரிட்ஜு கிட்ஜி அந்த அந்த கொஞ்சம் சில்லுன்னு குத்தா நல்லா இருக்கும். நமச்சிவாய. வச்சுட்டுமா? நமச்சிவாய. சாப் ஜாங்கிரி வாழைப்பழம் எந்த சாமிக்கு படிச்சாங்கன்னு தெரியல. நீ தர்பூசணி வாங்கி வேணாம் வேணாம், தர்பூசணி வேணும். சாப்பிடு 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 பாட்டி. அவங்க குடும்பத்தினர் அவங்க நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு செல்வ செழிப்போடு வாழணும். அண்ணாமலை கருவ ஸ்வீட்டோட அன்னதானம்.
இந்த தாத்தா நமச்சிவாய நமக. வாங்க நாகேஷ். இந்தாங்க நாகேஷ் நமச்சிவாய நமக. வாங்க ஐயா. அவங்க நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு செல்வ செழிப்போடு நோய் நொடி இல்லாமல் வாழணும். நமச்சிவாய நமக. வாங்க. அன்னதானம் தராங்க. அவங்க நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு செல்வம் குறையாம நோய் நொடி இல்லாமல் வாழணும். நமச்சிவாய நமக. வாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க ஐயா நமச்சிவாய நமக. இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. இந்தாங்க ஐயா நமச்சிவாய நமக. வா தாத்தா. அன்னதானம் தராங்க. அவங்க நல்லா இருக்கணும், குடும்பத்தோட செல்வ செழிப்போடு நோய் நொடி இல்லாமல் வாழணும், அண்ணாமலையாரோடு வாழணும். நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க போய். இந்தாண்ணே ஸ்வீட் இந்தாங்க. ஆனால் இந்தாங்கண்ணே ஸ்வீட்டோட அன்னதானம் அன்னதானம் தராங்க. அவங்க நல்லா இருக்கணும், அண்ணாமலையாரோடு இருக்கணும் வேண்டிக்குங்க. நமச்சிவாய நமக. அன்னதானம் தராங்க. அவங்க நல்லா இருக்கணும், செல்வ செழிப்போடு அண்ணாமலையாரோடு வாழணும். தள்ளி பார்த்துந்தாங்க. அது வேணாம், ரெண்டு எடுத்துங்க. இந்தா ஐயா ஆசைய ஒருத்தங்க ராத்திரி 500 ரூபா கொடுத்தாங்க கொடுக்க சொல்லி. இந்தா உக்காயிட்ட குத்துரு. பார்க்குறாங்க கேமராவில் குத்தாச்சு காசு. நாளைக்கு ஓனர் வந்தாருன்னா சொல்லிடு சரியா? பார்க்குறாங்க. சொல்லிடு பாய் சொல்ற. பார்க்குறாங்க தாத்தா கேமராவில் வந்துடும் நாளைக்கு டிவியில். போய் சாப்பிடுங்க போங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க 400 ரூபா கொடுத்தாங்கல்ல, அவங்க தான் அவங்க. சரி 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 குத்துருவோம், எல்லாம் எதுவுமே குத்துருவோம். சரி வாங்க ஐயா. அன்னதானம் தராங்க. அவங்க நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு அண்ணாமலை ஆசையோடு வாழணும். நமச்சிவாய நமக. இந்தாண்ணா பையில வச்சுக்கோ. இன்னொரு செட்டு தரேன். வச்சுட்டு வச்சுட்டு இந்தாங்க வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வா. இந்தாங்க ஸ்வீட்டு. இந்தாங்க நமச்சிவாய நம்ம போய் சாப்பிடுங்க. இந்தாங்க இளமாறன். என்ன சாயங்காலம் நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். இந்தாங்க திடீர்னு காணாம போயிருங்க. திடீர்னு போயிடுவேன், திடீர்னு வந்துடுவேன். ஸ்வீட் இருந்தாங்க உங்க சார்பா. அவங்க நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் செல்வம் செழிப்போடு வாழணும், அண்ணாமலையாரோடு இருக்கணும் வேண்டிக்கு வாங்க. அவ்வளோதானே? இன்னொரு செட் அவருக்கு தாத்தாக்கு எத்தனை பேருங்களா? வா வா தாத்தா வா தாத்தா. அவங்க அப்பா எத்தனை பேர் கொடுத்துருங்க. இந்தாங்க தண்ணி இந்தாங்க. தாத்தா சுகர் இருக்குதா? அது எந்த சுகர் இருக்கு? அப்போ சாப்பிட்டு விடு. ரைட் போலாம். இந்தாண்ணே ஒன்று மட்டும் ஒன்று போதுமாண்ணே? சரி வரேன் இந்தாங்கண்ணே நமச்சிவாய நமக. ஸ்வீட் ஆகிட்டு நல்லா போட்டு ஏன்னா இல்ல குளிக்காம இருந்தியா? வந்தாலே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இல்ல அதான் கேக்குறேன்.
மச்சான கேட்டேன் ஃபோன் பண்ணி. கேப்பேன் நான் ஆள் இல்லைப்பா இன்னைக்கு, அவர் முந்திக்கிட்டாரு வேலைக்கு. கேப்பேன் இது கேட்பாங்க. வாங்க இந்தாங்க ஸ்வீட்டோட அன்னதானம் சாப்பிடு. சுகர் இருக்குதா? இல்லையா அப்புறம் இவன் தான் லட்டு கொடுத்தான், சக்கரை ஏறிச்சு, மயக்கம் போட்டு விட்டேன், நாளைக்கு வேற ஒரு இடத்துல சொல்லுவேன். என்னைக்கே வம்பு. சுத்தருக்கு உங்க பேர் தான் தருமாச்சு வேற மயக்கம் ஆகி போச்சு சாமி. நம்ம சிவாய நம்ம இந்தா கண்ணாடி. நம்ம சிவாய நமக ஒன்று வாங்கிக்கமா. சாமியார் கொடுத்துனுக்குறோம், வந்துட்டீங்களேன்னு கொடுக்குறோம். ஒன்று வாங்கிக்கோங்க. இந்தாக்கா ஒன்று வாங்கிக்கோங்க. இந்தாக்கா இல்லை வந்து நிற்கிறா. வாங்க இட்லி கூட கோயிலுக்கு போய்க்கிறேன். என்ன? ஓ அவருக்கா? ரைட் வாங்கி வச்சுங்க. வாங்கி வைக்க மாட்டேன். வாங்க இந்தாங்க வாங்க வாண்ணா போயும். சிவாயம் பழம் சாப்பிடுண்ணா. பத்துமா? போய் வாங்க. யாரும் வெயில் அதிகமாகுது தாத்தா, ஒன்றும் முடியல. என்ன ஒரு வருஷமா இலக்கில் போய் விட்டு எல்லாம் சமாளிச்சு தாத்தானு கூப்பிட்டாலும் சண்டை வேற, எப்படி கூப்பிட்டாலும் சண்டைக்கு தான் போட்டு இம்சை பண்ணி கிடக்கு. நான் இம்சை பண்றேனா? சாம்பார் ஒரு பண்ணி நான் போயிடலாம். அடிக்கிற வெயில்ல நீ இம்சை பண்ணினுக்கிற. கலர் சாப்பாடுனா ஒன்று கொடுப்பேன், வெள்ளை சாப்பாடு தானே அது வேற கொடுப்பாங்க. குடியா சூட்டி சாப்பிடக்கூடிய காலத்துக்கு போற கண்டிஷன்ல இருக்குது. போய் நீ எல்லாம் எத்தனை பேரை சாப்பிட்டு போவியோ? நீயா போவ? ஐயோ அதா போல வாண்ணா. நான் என்ன கூட 500 1000 கடங்காரன் போய் அது வேற கேட்பியா? சரி யார்கிட்ட இந்தாங்க நம்ம சிவாய நமக்கு. இந்தாண்ணே ஸ்வீட்டு வாங்க ஐயா. ஒன்று போதுமாண்ணா? இந்தாங்க நம்ம சிவாய நமக்கு. ஐயா இந்தா தாத்தா ஸ்வீட்டு தர இருங்க. இந்தாங்க இந்தாங்க நம்ம சிவாய நமக்கு. இந்தா தாத்தா சாப்பிடு. காட்டாம வாழ்க்கை சாப்பாடு ஊற்றுவங்க வாழ்கன்னு. ஸ்வீட் இருந்தா 2 ஒயிட்டு தான், ரெண்டுமே வெள்ளை சாதம் தான். ரைட் ஆனந்தமா போயிட்டு வாண்ணா. திருச்செந்தூர் தாத்தா நம்ம சிவாய நம்ம. இந்த ஸ்வீட்டு தர இரு. இந்தா போய் சாப்பிடு. பத்துமா? போய் சாப்பிடுங்க. நம்ம சிவாய நம்ம. இந்த ஐயா 2 வெள்ளை தான். இந்தா நம்ம சிவாய நம்ம. பைலான் 1 2 ஒன்று போதுமா? எனக்கு ஒண்ணுதான் போதும். ஒரு கோல் ரசம் கொடுக்கிட்டா? இந்தாங்க சாப்பிடுங்க. தெரியலையே சொன்னியா? ஆமா நான் சொல்ல கூட ஒரு பையன் வருவான்ல, அவன் வண்டியில போய் கீழே விட்டான், வரல வேலைக்கு. அப்படியா? நான் போய் ஓனர்கிட்ட சொல்றேன். சரி 6 நம்பர் காட்டு. சரி சொல்றேன். காலை வச்சு என்ன காட்டு. இந்தா நம்ம சிவாய நம்ம. மகான் எங்க இம்மா நேரம் கழிச்சு வந்தா? இந்தாங்க நம்ம சிவாய நம்ம. சாப்பிடு. ஊற்றி மண்ணெண்ணெய் ஊற்றி என்னென்னமோ ஊற்றிருக்காங்க. தண்ணி கூட இல்லை. தண்ணி இல்லையா? தண்ணி
நீ தாத்தா கிட்ட ஒன்று குத்துரு. இந்தானே நம்ம சிவாய நம்ம. ஏன் தாத்தா அங்கே உக்காரத்து இல்லையா? வெயில் தான் என்ன பண்றது. இந்தா தாத்தா நம்ம சிவாய நம்ம. இந்தானே நம்ம சிவாய நம்ம. அவர் செம்பா ஓனர் இல்லையா? அவர் வெளில போயிருக்காரு. சரி இந்தாங்க ஐயா, போய் சாப்பிடுங்க போங்க. போய் சாப்பிடுங்க. கோயம்புத்தூர் சாமி நல்லா இருக்கிற சாமி. நல்லா இருக்கிறீங்களா? ஏங்க 2 மாசம் ஆச்சு நான் அந்த பக்கம் வந்து. வாங்க சாமி. இல்ல இல்ல உடம்பு சரியில்லை சாமி. ஒரு 20 நாளா. உடம்பு ஜுரம் தான். பரவாயில்ல பரவாயில்ல. மோர் வேணாமா? மனசார வேண்டிக்கிறோம். நீங்கள் செல்வ சிறப்போட நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். அவங்களுக்கு போட அண்ணா கொடுத்துருக்கீங்க. வாழ்க்கை இனிமையாக உங்கள் குடும்பம் இனிமையாக சந்தோஷமாக இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறோம். ஓம் நமஸ்கார் சாமி. யூடியூப் பார்த்துக்கிறவங்களுக்கு ஓம் நமஸ்கார் சாமி. செல்வ சிறப்போட நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக ஓன்னு இருக்கும். ஓம் நமஸ்கார். நமச்சிவாய சாமி. இந்தாங்க ஐயா. பொறுமையா தருமா. அது வேற யாருன்னா வாங்கி கொடுக்க சொல்ல வேண்டியது தானே. ஓ சரி சாமி. இந்தாங்க நம்ம சிவாய நம்ம. நம்ம சிவாய நம்ம. இந்தாங்க ஐயா, வாங்க வாங்க. இந்தாங்க ஐயா நம்ம சிவாய நம்ம. இந்தாங்க ஐயா. இதோ வந்துட்ட சாமி. உங்களுக்கு இல்லாதா ஸ்வீட்டு. ஐயோ மறக்காம தண்ணி பாட்டு. பாதுஷா சாமின்னு பேர் போனதாச்சு. 1 போதுமா 2 வேணுமா? 1 போதுமா? வேண்டாம். இந்தா தாத்தா ரொம்ப நன்றி சார். போதுமா? ஐயோ இதே ஜாஸ்தி. சரி ரொம்ப நன்றி. Shiva, Arunachala Shiva, Arunachala, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala, Arunachala mena ahame ninaipavar agate verarupai Arunachala, அழகு சுந்தரம் போல அகமும் நீயுற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அகம் புகம் தீர்த்தும் அககுகை சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா. ஆறு காவினை ஆண்டதை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல
शिव अरुणाचल शिव अरुणाचला இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला உன்னையே மாற்றி ஓடாதுலத்திங்கே உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला என்னை அழைத்திப்போர் என்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला ஐம்புலகள்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதார் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला முற்றமுற்றருக்கனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத अरुणाचल शिव अरुणाचल
தொழ குறையன் செய்தே